திருப்பரங்குன்றம் மலை தீபம் விவகாரம் தொடர்பான தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பு மேல்முறையீடு செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். நீதிபதி சுவாமிநாதனோட தீர்ப்பு சட்டங்கள் மற்றும் தீர்ப்புகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்ட்டு அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ஒரு விஷயம், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறது அரசாங்கம் முன்கூட்டியே யோசிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது கடந்த வருஷமும் கூட இதே போல வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் வந்திருக்குது. அப்ப இந்த வருஷமும் அதே போல வரவேற்குள்ள வாய்ப்பு உண்டு. இதுக்காகவே முருக பக்தர்கள் மாநாடு எல்லாம் நடந்தது. அதுவும் அரசாங்கம் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருந்த விஷயம் தான். அப்படி இருக்கும்போது பக்தர்கள் கேட்கக்கூடிய வகையில அவங்க விருப்பப்படக்கூடிய இடத்துல என்ன, இதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றாத இடத்துல கிடையாது. இதுக்கு முன்னாடி வழக்கமா ஆதி காலத்துல இருந்து எப்படி ஏத்திட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல விளக்கு ஏத்துறதுக்கு இருதரப்பாரையும் கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய எந்த முயற்சி எடுத்தாங்க? இல்ல, ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்கும்போது குற்றவாளி 100க்கு 100 அரசாங்கம். அதுக்கு பின்னாடிதான் நடந்த சம்பவங்களை பார்க்கணும், நீதிமன்றம் மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அந்த வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெட்டு போகணும்னு சொல்ற போல 100க்கு 100 அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம். கரூரில் நடந்த சம்பவம், ஒரு கட்சி, அதுல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. எதிர்பார்க்கல, ஓகே, எது வேணாலும் இருக்கட்டும். இது பிரச்சனை, மத ரீதியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில என்ன முயற்சியை எடுத்தாங்க? அப்ப இவங்களுடைய விருப்பம் என்னன்னா, இதே போல உள்ள கலவரங்கள் வந்தால்தான் 2026 ஆட்சியை பிடிக்க முடியும்னு திமுக விரும்புது. அதுக்கான நடவடிக்கைகள்ல நிர்வாகமும் இறங்கியிருக்கு. அவ்வளவுதான். ஹலோ சார், நீதிமன்றத்தோட உத்தரவை ஏன் சார் அரசு அனுமதிக்க தயங்குறாங்க? நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது முழு விவரங்கள் நமக்கு கிடைக்கல. நேற்று ராத்திரி வரைக்கும் நான் மதுரையில் உள்ளவங்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீதிமன்றம் சொன்ன முறைப்படியாவது பண்ணல. காவல்துறையை முழு பாதுகாப்பு போட்டுக்கிறாங்க. அப்ப இதுல தீபம் ஏற்றல பிரச்சனை இல்லைன்ட்டு இவங்களே நடத்திருக்க வேண்டியதானே? நீதிமன்றமும் சொல்லியாச்சு. சார், இந்த விஷயத்துல நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரமே கிடையாது அப்படின்ட்டு அரசு தரப்புல இருந்து வாதம் முன் வச்சிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. என்னுடைய குற்றச்சாட்டு 100க்கு 100 தவறு. திமுக அரசாங்கம், அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அவர் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறார். அவருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லாவே தெரியும். அப்ப இதுக்கு சரியான ஒரு தீர்வை அவர் கொடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கணும். இது நீண்டு போகக்கூடியது நல்லது கிடையாது. எந்த தரப்பாருக்கு நல்லது கிடையாது. நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.